எல்லாருக்கும் வணக்கம். Yaabitech நடத்தும் வெப்சைட் டெவலப்மெண்ட் கிளாஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் நிஷாந்த். போன வீடியோவில் HTML பற்றின பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் HTML எலமெண்ட் அட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் ஒரு HTML எலிமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை எடிட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போது இந்த first.html அப்படின்ற இந்த ஃபைல் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி Notepad++-ஐ ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பேசிக்கான HTML ஃபைலோட எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்கோம். இதில் டாக் HTML அப்படின்றது இது வந்து HTML5 ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுது அப்படின்றத ப்ரௌசருக்கு சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட், அதாவது ஒரு HTML ஃபைலில் தான் வந்து இது எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த உள்ள இருக்கக்கூடிய கோடிங் எல்லாமே HTML-ஐ பேஸ் பண்ணி தான் வருது. அதாவது HTML டாக்குமெண்ட் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுதுன்றத ப்ரௌசருக்கு சொல்கிறதுக்காக HTML டேக்கை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த HTML அப்படின்றது இங்கே ஓப்பன் ஆகிட்டு இது வரைக்கும் க்ளோஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். இந்த HTML குள்ள தான் பாடி டேக் அப்படின்றது வரும். அதாவது கண்டென்ட் பாடி, டாக்குமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்றத இந்த பாடி டேக் மூலமாக மென்ஷன் பண்ணுறோம். இந்த பாடி டேக் குள்ள தான் எல்லா எலமெண்ட்ஸுமே கொடுக்குறோம். இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய H1, H2, H3 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேராகிராஃப், ஆங்கர் எலமெண்ட், இமேஜ், பட்டன், லிஸ்ட், இது எல்லாமே எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு எலமெண்ட் அப்படின்றது ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், அதுக்குள்ள கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஒரு சின்டெக்ஸ். இது வந்து ஹெட்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். H1, H2, H3 இது எல்லாமே ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இது வந்து பேராகிராஃப், நார்மலாக நம்ம போடக்கூடிய பேராகிராஃப் எல்லாமே இந்த பி டேக், அதாவது பேராகிராஃப் டேக்குள்ள தான் நம்ம கொடுப்போம். இது ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிங்க் பண்ணுறது, நம்ம இதை கிளிக் பண்ணால் வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறது. இது எல்லாமே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணி ப்ரௌசரில் பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், இந்த ஹெட்டிங் டேக்ல நம்ம கொடுத்துருந்த H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் இதில் இருக்குது. அடுத்து இது வந்து பேராகிராஃப். இந்த பேராகிராஃப்க்கு அடுத்தது நம்ம ஏ டேக் அப்படின்றத கொடுத்துருந்தோம். அதாவது லிங்க்கான ஒரு டேக் கொடுத்துருந்தோம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணதுமே நம்ம yaabitech.comன்ற வெப்சைட்டுக்கு போயிருக்கு. இதுதான் வந்து ஆங்கர் டேக் அப்படின்றது. அதாவது இந்த ஆங்கர் டேக்ல நம்ம yaabitech.comனு கொடுத்ததுனால இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ண உடனே, அதாவது Yaabitech வெப்சைட் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே இந்த லிங்க்குக்கு போயிடும். அதாவது இந்த yaabitech.comன்ற வெப்சைட்டுக்கு போயிடும். HTML-குள்ள வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் இமேஜஸ், மீடியா எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இப்போ இதில் இமேஜ் டேக் அப்படின்றதுக்குள்ள என்ன இமேஜை காட்டணும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஒரு பட்டன் டேக் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. இது வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த பாடி டேக்கு உள்ளே இருக்குது. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு நெஸ்டட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா UL அப்படின்றது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக நம்ம காட்டக்கூடிய லிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி புல்லட்டின் சிம்பிள் போட்டு நம்ம கீழே நம்ம ஷோ பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்டை வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதாவது UL அப்படின்ற டேக்குள்ளே கொடுப்போம். இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒவ்வொரு லைனுமே, அதாவது ஒவ்வொரு லிஸ்ட்டுமே நம்ம எல்ஐ அப்படின்றதுக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது UL டேக்கு உள்ளே வந்து எல்ஐ அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. இது வந்து நெஸ்டட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி OL அப்படின்ற டேக்குள்ளே எல்ஐ இருக்குது. ஸோ இந்த HTML-குள்ளே பாடி டேக் இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி UL, அதுக்குள்ளே எல்ஐ அப்படின்றது இது மாதிரி ஒரு டேக்குள்ளே, அதாவது ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட் அப்படின்னு கொடுக்கறத நம்ம நெஸ்டட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒவ்வொரு எலமெண்ட்டுமே கண்டிப்பாக ஓப்பன் ஆகியிருந்தால் அதுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஏ டேக் வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகாமல் இருந்துருது அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிறது எதை கிளிக் பண்ணாலுமே இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகும். அதாவது இந்த Yaabitech வெப்சைட் அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த வெப்சைட்டுக்கு போகணும். ஆனால் ஒருவேளை நம்ம இந்த டேகை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா, பாருங்கள் இந்த க்ளோசிங் டேகை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாருங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஒரு டேக் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம ப்ரௌசருக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில இடங்களில் இந்த மாதிரி க்ளோசிங் டேக் போடலினாலும் அந்த எலமெண்ட் ஒர்க் ஆகும். இருந்தாலும் நம்ம இந்த க்ளோசிங் டேக்கை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில எலமெண்ட்டுக்கு வந்து க்ளோசிங் டேக்கே தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா IMG அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை கொடுத்துருக்கோம். இந்த IMG அப்படின்றது ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவை காமிக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அப்படின்னா என்ன ஹெட்டிங்ன்றதை உள்ள கண்டென்ட்டாக கொடுக்கும். அதே மாதிரி பேராகிராஃப்னா என்ன பேராகிராஃப்ன்ற அதோட கண்டென்ட்டை கொடுக்குறோம். ஆனால் ஒரு இமேஜ் அப்படின்றப்ப அதுக்கு கண்டென்ட்லாம் இல்லை இல்லைங்களா, ஜஸ்ட் அந்த இமேஜ் ஷோ ஆனால் போதும். அதாவது கண்டென்ட் தேவைப்படாத இது மாதிரி எலமெண்ட் எல்லாமே நம்ம க்ளோசிங் டேக் இல்லாமல் கொடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா BR அப்படின்ற ஒரு டேக் போடுவோம். BR அப்படின்னா பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டோம் அப்படின்னா இந்த லைனுக்கு அடுத்து ஒரு பிரேக் கொடுத்து அடுத்த லைன் வந்து கிரியேட் ஆகும். அதாவது இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து பாருங்கள் திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்னு இருக்கும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பேராகிராஃப் அப்படின்றது நியூ லைனுக்கு போயிடும். அதாவது பிரேக் அப்படின்னா அடுத்த லைனுக்கு அந்த எலமெண்ட்டை கொண்டு போகணும். பிரேக் கொடுத்து அடுத்த லைனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிஆர் டேக் அப்படின்றதுக்கு நம்ம க்ளோசிங் டேக்லாம் எதுவும் கொடுக்கல. ஏன்னா இதுக்கு வந்து எந்த கண்டென்ட்டும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் இந்த பிஆர் டேக் மூலமா சொல்றோம். ஸோ இது மாதிரி க்ளோசிங் டேக் இல்லாத எலமெண்ட்ஸை நம்ம எம்டி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஆர் இமேஜ் இது மாதிரி நிறைய இருக்கு. ஹெச்ஆர் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. அதை கொடுத்தோம் அப்படின்னா லைன் கிரியேட் ஆகும். இப்போ இந்த பேராகிராஃப்க்கு அடுத்தது ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா ஹெச்ஆர் அப்படின்ற ஒரு டேக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஹரிசான்டல் லைன், அதான் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த HTML எலமெண்ட்ஸ் எல்லாமே கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுல கேப்ஸ் ஸ்மால் அப்படின்ற டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. நீங்க கேப்ஸ்ல கொடுத்தாலும் ஸ்மால்ல கொடுத்தாலும் அந்த கோடிங் வந்து ரன் ஆகும். அதாவது இந்த எலமெண்ட்ஸ், அதாவது டேக்குக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வார்த்தை எல்லாமே இதுல வந்து இந்த H1 அப்படின்ற டேக் வந்து கேப்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுத்தாலும் இந்த எலமெண்ட் வந்து ரன் ஆகும். அடுத்ததா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எல்லா எலமெண்ட்டுக்குமே அட்ரிபியூட்ஸ் அப்படின்றது இருக்கலாம். அதாவது இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அட்ரிபியூட்ஸ் அப்படின்றது இந்த எலமெண்ட்டோடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த அட்ரிபியூட்ஸ்குள்ளே நம்ம கொடுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப்னா அதோடைய ஸ்டைல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஒரு இமேஜ்னா அதோட வித்து ஹைட் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இப்படி ஒரு எலமெண்ட்டை பற்றின இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்களை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த அட்ரிபியூட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே கொடுப்போம். இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் டேக்குள்ளே தான் வரும், எண்டு டேக்கில் வராது. ஸோ இந்த ஸ்டார்ட் டேக்கில் அந்த டேகுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொடுப்போம். மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்து அடுத்த அட்ரிபியூட்ஸை நம்ம கொடுக்கலாம். இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே பொதுவாக நேம் ஈக்குவல் டு அதோட வேல்யூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆங்கர் டேக் அப்படின்றதுல href அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். href அப்படின்னா இதோடைய ரெஃபரன்ஸ் என்ன, ஹைப்பர் லிங்கோட ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த Yaabitech வெப்சைட்ன்ற இந்த வேர்டை கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்ற அந்த அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த hrefக்குள்ளே கொடுக்குறோம். அதாவது இந்த ஏடேக்குடைய கண்டென்ட் இதுதான், பீப்புளுக்கு ஷோ பண்ண வேண்டிய வேர்டு இதுதான். ஆனால் இதை கிளிக் பண்ண எங்கே போகணும் அப்படின்ற அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனை href அப்படின்ற இந்த அட்ரிபியூட்குள்ளே கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு இமேஜ் இந்த இடத்துல ஷோ பண்ணும் அப்படின்றத ப்ரௌசருக்கு கொடுத்துட்டோம். ஆனால் எந்த இமேஜை ஷோ பண்ணணும் அப்படின்றத இந்த src அப்படின்ற அட்ரிபியூட் மூலமாக கொடுக்குறோம். src ஈக்குவல் டு இந்த இமேஜுடைய பாத், அந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற அதோடைய லொக்கேஷன். இப்போ இதே இடத்துல தான் அந்த இமேஜ் இருக்குது. download.png அப்படின்றது இமேஜோடைய நேம். ஸோ அதை இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்போது இந்த இடத்துல இந்த download.png இருக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகுது. இதே மாதிரி இமேஜில் வந்து வித் அண்ட் ஹைட் அப்படின்ற அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து எந்த வித்தில் காட்டணும், ஹைட்டில் காட்டணும் அப்படின்றது. இப்போ இதில் வித்தில் வந்து 100 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்படி கொடுத்ததையுமே இந்த இமேஜோடைய ஒரிஜினல் சைஸ் என்ன இருந்துச்சோ அது மாறிட்டு 100 பிக்சல்ல மட்டும் அந்த இமேஜ் வந்து ஷோ பண்ணுது. அடுத்தது இமேஜுக்கு ஆல்ட் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரௌசர்ல இந்த இமேஜ் லோட் ஆகிறப்ப ஏதோ ஒரு சின்ன எரர்னால அந்த இமேஜ் லோட் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட்டை காட்டணும். அதே மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ரீடர்ஸ் அப்படின்ற ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைன் பை லைனாக அந்த டெக்ஸ்ட் எல்லாமே படித்து காட்டிட்டு வரும். அந்த இடத்துல ஒரு இமேஜ் இருந்தது அப்படின்னா அது என்ன இமேஜ் அப்படின்றத அவங்களுக்கு படித்து சொல்லணும். ஸோ அப்போது இந்த ஃபைல் நேமை கொடுத்தா download.png அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதுக்காக தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறோம். இந்த இடத்துல Yaabitech லோகோ அப்படின்னு இருக்கு. ஸோ நான் Yaabitech லோகோ அப்படின்றத ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து Yaabitech லோகோ தான் இருக்குது அப்படின்றத ஸ்க்ரீன் ரீடர்லையோ இல்லை ப்ரௌசர் வந்து லோட் ஆகலைன்னா அந்த இடத்துல டெக்ஸ்ட்டாவோ காமிக்கும். அடுத்ததான் டைட்டில் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்குது. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட் மேலே நம்ம மவுஸை ஹோவர் பண்ணுறப்ப அது என்ன எலமெண்ட் இல்லை அதை பற்றின சில விஷயங்களை பீப்புளுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு இந்த டைட்டில் டேக்ல திஸ் இஸ் லோகோ ஆஃப் Yaabitech அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது Yaabitechோட லோகோ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இமேஜ் மேல மவுஸை கொண்டு போனதையும் அந்த டைட்டில் காட்டுது. அதே மாதிரி இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் எ பட்டன் அல்லது கிளிக் ஹியர் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் வைங்களேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ மவுஸ் அந்த இடத்துல ஹோவர் பண்ணா அதை பத்தின விஷயங்களை காட்டலாம். இந்த பட்டன் மேலே மவுஸை கொண்டு போனால் அந்த டைட்டில் நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து இதில் ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த அட்ரிபியூட்ஸ் மூலமாக சொல்கிறோம். பொதுவாகவே இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நேம் ஈக்குவல் டு அதோட வேல்யூ அப்படின்னு தான் இருக்கும்னு பார்த்துருந்தோம். பொதுவாகவே இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே டேகுக்கு அப்புறமா ஸ்பேஸ் கொடுத்து கொடுக்குறோம். இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே பிரிக்கிறது இந்த ஸ்பேஸ் தான். இதில் அட்ரிபியூட்ஸோட வேல்யூக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது. சப்போஸ் இதில் நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா ஆல்ட் அப்படின்னு இந்த அட்ரிபியூட் வந்து எங்கே முடியுது அப்படின்றதே ப்ரௌசருக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதுனால இதை அடுத்த அட்ரிபியூட்டாக அது கணக்கில் எடுத்துக்கலாம்.
அதனால தான் நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆல்டர்னேட் அட்ரிபியூட் இங்கே தான் ஆரம்பிச்சு இங்கே முடியுது அப்படின்றது ப்ரௌசருக்கு தெரியும். அதே மாதிரி டைட்டில் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது அப்படின்றத அந்த ப்ரௌசர் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம். சில இடங்களில் இதுக்கு நடுவுலையும் அந்த டபுள் கொட்டேஷன் ஷோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். அதாவது இந்த லோகோ அப்படின்றத நான் டபுள் கொட்டேஷனில் காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த அட்ரிபியூட் இதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா டபுள் கொட்டேஷன் இங்கே ஸ்டார்ட்டாக இங்கே முடிஞ்சதுனால. ஸோ இது ரிமைனிங் எல்லாமே ஒமிட் ஆகிடும், இல்லைன்னா அது வந்து ஒரு எரர் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்யறோம்னா, டபுள் கொட்டேஷனுக்கு பதிலாக சிங்கிள் கொட்டேஷனை வெளியே கொடுத்துக்கலாம். அப்போ இந்த சிங்கிள் கொட்டேஷன் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியறதுனால இந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். உள்ள இருக்கக்கூடிய டபுள் கொட்டேஷன் அப்படியே நமக்கு அவுட்புட்டாக காட்டிடும். அல்லது நீங்க வெளியே டபுள் கொட்டேஷனை கொடுத்துட்டு உள்ள சிங்கிள் கொட்டேஷனை கொடுக்கலாம். இந்த HTML எலிமெண்ட்டுக்குள்ள லேங் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் வரும், அதாவது லாங்குவேஜ். இந்த பேஜ்ல நம்ம என்ன லாங்குவேஜ்ல ஷோ பண்ணிருக்கோம், தமிழ்னா TA, இங்கிலீஷ்னா EN அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அடுத்ததா ஸ்டைல் அட்ரிபியூட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு அட்ரிபியூட்னு சொல்லலாம். இதை வந்து CSS அப்படின்றதுல இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த ஸ்டைல் அப்படின்றது ஒரு எலமெண்ட் விஷுவலா எப்படி ஷோ ஆகணும்ன்ற அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அது கலர், பேக்ரவுண்ட் கலர், அதோடைய சைஸ் என்ன, வித், ஹைட், அதோடைய போல்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், இன்னும் நிறைய விதமான ஸ்டைல் டீடைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு பேஜ் அப்படின்றது வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டா சிம்பிளா இல்லாம ரொம்ப அட்ராக்டிவா நிறைய கலர்ஃபுல்லா நம்ம கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி டீடைலா பின்னால பார்க்கலாம். இதுல பேராகிராஃப் அப்படின்றதுக்குள்ள நம்ம ஒரு ஸ்டைல் போறோம். இதுல கலர் வந்து ஈக்குவல் டு ரெட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி கொடுத்ததையும் இந்த பேராகிராஃப் டேகுக்குள்ள இருந்த இந்த எலிமெண்ட் எல்லாமே ரெட் கலர்ல மாறி இருக்கு. இந்த வீடியோல இந்த HTML எலிமெண்ட்ஸ்னா என்ன, அட்ரிபியூட்ஸ்னா என்ன, இதை பத்தின பேசிக்கான விஷயங்களை பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டை பத்தியும் அட்ரிபியூட்ஸை பத்தியும் டீடைலா பார்க்கலாம். நன்றி.